செட்டிநாடு டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரெண்டு மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் பர்சனை. ஒன்று வந்து மிஸ்ஸஸ் உமா மெய்யப்பன். அவங்க வந்து ஆக்சுவலாக வந்து டாலஸ் டெக்ஸஸ்லேருந்து இருக்காங்க. ஷீ இஸ் அ வெரி பேஷனட் என்டர்ப்ரனர். அது இல்லாமல் அங்கே ஒரு மாண்டிசரி ஸ்கூல் நடத்திட்டு இருக்காங்க. அண்ட் ஆல்சோ வெரி ஸ்பிரிச்சுவல் டைமென்ஷனில் பார்க்குறதுல அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா சிதம்பரம் ராமசாமி. அவர் பார்த்தீங்கன்னா ஹீ இஸ் அ பேஷனேட் ஹார்ட்வேர் இன்ஜினியர். என்னடா இது ரெண்டுமே சம்மந்தம் இல்லாமல் இருக்குன்னு பார்க்குறீங்களா? அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நகரத்தார் புக்கை அந்த 9 கோயில் பற்றி டிரான்ஸ்லேட் பண்ணி இங்கிலீஷில் விட்டுருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம டீப்பாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். என் பேர் உமா மெய்யப்பன். ஐம் ஃப்ரம் டாலஸ். டாலஸில் வந்து ரன் மாண்டிசரி ஸ்கூல் அண்ட் ஸ்விம் ஸ்கூல். இங்கே ஊர் வந்து தேவகோட்டை நேமம் கோயில். சரி, என் பேர் வந்து சிதம்பரம் ராமசுவாமி. ஊர் வந்து காரைக்குடி, கோயில் விளையாட்டுக்குடி பிரிவு ஒக்கூர். நான் வந்து ஐ லிவ் இன் சென்னை. ஐ ஒர்க் ஃபார் அ கம்பெனி கால் Qualcomm and I have interest in temples, and that's how I got involved with this book. ஸோ ஐயா சோசமையா வந்து யூஎஸ் வந்திருந்தப்ப வந்து என்னோட கொஞ்சம் இந்த கிளாஸஸ் இந்த பிள்ளைங்களுக்கு சிவபுராணம்லாம் சொல்லி கொடுக்குறேன். ஸோ அந்த ஸ்டடி மெட்டீரியல்லாம் பார்த்துட்டு தென் அவர் இந்த மாதிரி கேட்டார், இந்த புக்கில் இந்த டிரான்ஸ்லேஷன் பண்ணலாமா அப்படின்னு, இந்த 9 கோயில் பற்றி. ஸோ அப்படி தான் ஆரம்பிச்சது. ஐயா முழுசாக தமிழில் எழுதியிருந்தார் புக்கை. ஸோ அவர் வந்து இங்கிலீஷில் பண்ணி கொடுக்க சொன்னார் அந்த புக்கை கம்ப்ளீட்டாக. ஸோ அப்படி தான் எங்கள் இது ஸ்டார்ட் பண்ணது, ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணது இந்த புக்குக்கு. எல்லாருக்கும் வணக்கம். நாட்டுக்கோட்டை நகரத்தார்களுக்குன்னு ஒரு தனி பண்பாடு உண்டு. பெரும்பகுதி மக்கள் கோத்திரத்தின் வழியில் பிரிவார்கள். இந்த நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் கோயிலை வைத்து பிரிந்தவர்கள். இவர்களுக்குள்ளே 9 நகர கோயில்கள் உள்ளன. என்னவாயிருந்தாலும் கோயில் வாசலில் பேசுவது, கோயிலுக்கு உட்பட்ட குடிகளாக திகழ்வது, இதெல்லாம் இவர்களுடைய பழக்கங்கள். நம்முடைய பிள்ளைகளுக்கு இதெல்லாம் இப்போ தெரியலை. ஒரு 6-7 நாளைக்கு முன்னால் ஒரு கல்யாண வீட்டில் ஒரு பையனை பார்த்தேன். ஒரு பெரியவர் எதிர்த்தாப்பில் உட்கார்ந்துருக்கார். இந்த பையன் சென்னையிலே படித்த பையன், என்ன ஒரு 10-12 வயசு தான் இருக்கும் பையனுக்கு. அவர் இந்த பையனோட பேசணும்னு அந்த பெரியவர் நினைக்கிறார். என்ன கேட்கலாம்? அவருக்கு தகுந்தாப்பில் ஒரு கேள்வியை கேட்டார். என்ன கேட்டார் தெரியுமா? தம்பி, நீ எந்த கோயில்? அவனுக்கு ஒன்றும் புரியலை. என்னடா எந்த கோயிலுங்கிறாங்களே, மயிலாப்பூர் கோயிலை சொல்லலாமா, வடபழனி கோயிலை சொல்லலாமா, இல்லை திருவேற்காடு சொல்லலாமா? யோசித்தான். கெட்டிக்காரன். எந்த கோயில்னு கேட்டாரா? சிவன் கோயில்ன்ட்டான். எங்களுக்கெல்லாம் வருத்தம். என்ன வருத்தம்? அந்த பையனுக்கு நம்ம நாட்டுக்கோட்டை செட்டியார்களுடைய நகர கோயில்கள் 9 பற்றி நாம் சொல்லி கொடுக்காமல் விட்டுவிட்டோம். இது சரியா தப்பா? அந்த பையனுக்கு ஆர்வம் இருக்குது, அவனுக்கு எல்லாம் தெரியுது. ஆனால் இதை நம்ம சொல்லி கொடுக்கல. இப்போ இந்த நகர கோயில்கள் 9 பற்றியும் நம்ம பிள்ளைகளை கேட்டால், நீ வைரவன் கோயில், நீ இளையாத்தக்குடி கோயில், நீ இலுப்பக்குடி கோயில் அப்படின்னு இந்த பிள்ளைகள் சொல்ல பழக வேண்டும். இவங்களுக்கு என்னமா தெரியணுமா வேண்டாமா? எங்கள் அப்பா எனக்கு கொடுத்ததை நான் என் பிள்ளைகளுக்கு கொடுக்கணுமா வேண்டாமா? இவர்களுக்கென்று ஒரு தனித்தன்மை, ஒரு பண்பாடு, ஒரு கலாச்சாரம், ஒரு வழிபாடு, ஒரு திருப்பணி, இதெல்லாம் இருக்கே. இதெல்லாம் வாழையடி வாழையாக வர வேணுமா வேண்டாமா? அதற்காக 9 நகர கோயில்களை பற்றி, கோயில்களை பற்றிய விவரங்கள் எல்லாம் அடங்கிய ஒரு அருமையான நூல் அண்மையில் 2024 ஜூலை மாதம் 4ஆம் தேதி அன்றைக்கு அமெரிக்காவில் வெளியிடப்பட்டது. தயாரித்ததெல்லாம் இந்தியாவில், வெளியிடப்பட்டது அமெரிக்காவில். அந்த நூலுக்கு என்ன தெரியுமா சிறப்பு? 9 நகர கோயில்களை பற்றிய முக்கியமான விவரங்கள் அதில் இருக்கும்.
அதை விட முக்கியம் அந்த 9 நகர கோயில்களில் எங்கே இருக்குது, எப்படி போகலாம், எல்லா விவரமும் அதில் இருக்கும். அதை விட முக்கியம் கிட்டத்தட்ட 200க்கு மேற்பட்ட அற்புதமான அழகான புகைப்படங்கள் அந்த கோயில்களை பற்றி அதில் இருக்கும். QR கோடு இருக்கும். அதை தட்டுனீங்கன்னா நீங்கள் கோயிலை பற்றிய விவரங்களை கண்ணால் பார்ப்பது மட்டுமன்றி காதாலும் கேட்டு அனுபவிக்கலாம். இப்படி ஒரு நூல் அண்மையில் ஜூலை மாதம் 4ஆம் தேதி அன்றைக்கு அமெரிக்காவில் வெளியிடப்பட்டு இப்பொழுது தமிழகம் எங்கிலும் இது தயாராக இருக்கிறது. நம்ம வீடுகளில் ஒவ்வொருத்தரும் இந்த நூலை ஒரு வீட்டுக்கு ஒரு பிரதியாவது கட்டாயம் இருக்க வேண்டும். நீங்கள் யார், என்ன பரம்பரை, நகரத்தார்னா தெரியுமா? நகரம்னா கோயில்னு அர்த்தம். ஸ்ரீராம விண்ணகரம் அப்படின்னா பெருமாள் கோயில்னு அர்த்தம். நகரம்னா கோயில். கோயில் அடிப்படையில் பிரிந்ததனாலே இவர்களுக்கு நகரத்தார் என்று பெயர். நம்ம பிள்ளைகளுக்கு இதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். நமக்கு நம்முடைய முன்னோர்கள் விட்டு சென்ற சொத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் பத்திரமாக சென்று கொடுத்து சேர்ப்பிக்க வேண்டும். அந்த எண்ணத்தோடு இந்த நூல் வெளியிடப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவிலே வாழக்கூடிய 𝗵𝗲𝗵𝗱 அவர்கள் இதற்கு மிகவும் பாடுபட்டு இந்த நூலை வெளிக்கொண்டு வர முயன்றிருக்கிறார்கள். காரைக்குடியைச் சேர்ந்த சிதம்பரம் அவர்கள் துணையாயிருந்து இந்த நூலை மிகச் சிறப்பான முறையில் வெளியில் வருவதற்கு அவர்களும் உதவியாயிருக்கிறார்கள். இந்த நூலிலே சில செய்திகளை, எனக்கு தெரிந்த செய்திகளை ஏதோ என்னுடைய அறிவுக்கு எட்டிய மாதிரி நான் சொல்லியிருக்கிறேன். எல்லா பெருமக்களும், நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் அத்தனை வீட்டிலும் இந்த நூல் இருக்க வேண்டும். ஒன்று தெரியுமா உங்களுக்கெல்லாம்? இந்த நூலை வெளிவந்ததுக்கு அப்புறம் நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் வாங்கியதும் உண்டு, நாட்டுக்கோட்டை செட்டியார் இல்லாதவர்களும் வாங்கி நகரத்தார்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்ததும் உண்டு. அதனாலே இந்த நூலை எல்லோரும் வாங்கி படிக்க வேண்டும். நம்ம வீட்டில் இது டேபிள் காப்பி மாதிரி இருக்க வேண்டும். எல்லோரையும் சென்று சேர வேண்டும். இதற்கான ஒரு முயற்சியை ஒவ்வொருவரும் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது நம்முடைய நகரத்தார்களின் தலையாய கடமையாகும் என்று உங்கள் திருவடிகளை பணிந்து இந்த நூலை அனைவரும் வாங்கி நம்மை பற்றிய செய்திகள், நம்முடைய 9 நகர கோயில்களை பற்றிய செய்திகள் ஆங்கிலத்திலும் இருக்கிறது, தமிழிலும் இருக்கிறது, உலகமெங்கிலும் இந்த பெருமை பரவ வேண்டும் என்பதற்காக இதை எல்லோரும் வாங்கி படிக்க வேண்டும் என்று உங்கள் திருவடிகளை வணங்கி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். சிவபெருமான் நித்திய கல்யாணி உடனாகிய கைலாசநாத பெருமான் அவர்தான் இளையத்தக்குடி. நகரத்தார் எல்லாரும் ஒரு காலத்தில் அங்கே தான் இருந்தோம். அந்த பெருமானுடைய திருவடிகளை வணங்கி எல்லோருக்கும் என்னுடைய மகிழ்ச்சியான வாழ்த்துக்களை தெரிவித்து எல்லோரும் இந்த நூலை வாங்க வேண்டும் என்று மீண்டும் வேண்டிக் கொண்டு அமைகிறேன். நன்றி, வணக்கம். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இங்கே ஒரு பப்ளிஷர் வந்து பார்த்தோம் சென்னையில். இந்த பப்ளிஷர் பேர் வந்து லக்ஷ்மி நாராயணன், யூனிவர்சல் பப்ளிஷர்ஸ் சென்னை. அவர் வந்து அவருடைய புக்ஸ் எல்லாமே வந்து கோயில்கள் பற்றி தான். ஓகே, நாங்கள் வந்து அவருடைய ஒரு புக்கை ஒன்று பார்த்து தான் எங்களுக்கே இந்த இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, ஒரு காஃபி டேபிள் புக் மாதிரி போடலான்னு. ஏன்னா கொஞ்சம் நல்லா கம்பேக்டாக ஒரு 200 பேஜஸ்குள்ளே வர மாதிரி. ஸோ அவரை அப்ரோச் பண்ணோம். அவர் வந்து இன்ஸ்டன்டேனியஸாக ஓகேன்ட்டார். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி, அவன் அருள் இல்லைன்னா இந்த நகரத்தார் புக்கு எங்களால் பண்ணியே இருக்க முடியாது. இந்த 9 நகரத்தார் கோவிலை பற்றி நாங்கள் பண்ணணும்ன்ட்டு ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி அட்டெம்ப்ட் பண்ணோம். அது எங்களால் சக்ஸஸ் பண்ண முடியல. உமா மேடம் யூஎஸ்லேருந்து எங்களை அப்ரோச் பண்ணாங்க, இந்த மாதிரி நகரத்தார் புக்கு பண்ணணும்ன்ட்டு. நாங்களும் பண்ணி கொடுக்குறோன்ட்டு சொன்னோம். அவங்க நேரில் இங்கே வந்து 2 மாதம் எங்கள் கூட இருந்து எங்கள் கூடயே ட்ராவல் பண்ணி இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணோம். ஆனால் ஒரு கோவிலுக்கும் போக சொல்ல தான் தெரிஞ்சுது, அது ஒரு கோவிலுக்கும் ஒரு புக்கு பண்ணலாம், அவ்வளோ பொக்கிஷம் நகரத்தார் கோவிலில் இருக்குது. அவங்களோட ஒரே குறிக்கோள் இது அடுத்த ஜென்ரேஷனுக்கு இந்த புக்கு எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும், யங் ஜென்ரேஷன் இதை படிக்கணும், இந்த பாரம்பரியம்
இந்த நகரத்தாரை பற்றியெல்லாம் கோவிலை பற்றி தெரிஞ்சுக்கணுன்ட்டு தான் அவங்க எய்மு. முதல் முறையாக 3 QR கோடு இந்த புக்கில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று 360 டிகிரி. 360 டிகிரியை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா நீங்கள் கோவிலில் நேர்லேயே பார்த்த அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும். ரெண்டாவது யூடியூப் QR கோடு, அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா 𝗧𝗵𝗲𝗂 ஐயா அவர் இந்த கோவிலை பற்றி நல்லா சிறப்பாக அதோட புராதனம், அந்த வழிபாடு முறைகள், சிற்பக்கலை இதெல்லாம் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்காரு. மூணாவது கூகுள் மேப், இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு கோவிலுக்கு எப்படி போகணுன்ட்டு வழிகாட்டும். இன்னொரு இன்டென்ட் ஆஃப் திஸ் புக் வந்து இது அடுத்த ஜென்ரேஷனுக்கு போய் சேரணுன்றது ஒன்று. இப்போ இருக்க ஜென்ரேஷன்லையுமே நிறைய பேருக்கு நம்ம கோயில்களை பற்றி ரொம்ப தெரியல. அதில் உதாரணத்தில் நானே ஒரு எக்ஸாம்பிள், எனக்கே வந்து 9 கோயில்களை இப்போ தான் நான் வந்து சேர்த்து வச்சு பார்த்துருக்கேன். ஸோ இன் தட் வே இட் வாஸ் அ பிக் லேர்னிங் அண்ட் அ வெரி ஃபுல்ஃபில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. Maybe you can share your thoughts on your experiences with what you learned and things. Yeah. So I think நாங்கள் இந்த புக்கு போடும்போதே வித் 3 objectives தான். இந்த காஃபி டேபிள் புக் வந்து 1 kgக்கு மேலே இருக்கக்கூடாது, இல்லைன்னா அது காஃபி டேபிள்லே உட்காந்துரும். ஸோ அது மெயின் objective within 1 kg. இன்னொன்று வந்து it should be within 1000 rupees. So it's not a boutique book, it should be accessible by everybody. அண்ட் தேர்ட் வந்து ஒரு 200 pagesக்குள்ளே இருக்கணும், அப்போ தான் வந்து இந்த யங்கர் ஜென்ரேஷன் படிப்பாங்க. அண்ட் ஆல்சோ வித் அ லாட் ஆஃப் பிக்சர்ஸ், ஏன்னா வந்து ஒரு 20 seconds or 1 minuteக்குள்ளே வந்து அவங்கள வந்து என்கேஜ் பண்ண முடிஞ்சாதான் வந்து இந்த புக்கே திறந்து பார்ப்பாங்க. ஸோ வி வாண்டட் டு have the best pictures. So நிறைய காஃபி டேபிள் புக்ஸ் பார்த்தோம். அண்ட் like he said, we liked the 𝗵𝗵𝗲𝗂𝗍𝗂's work a lot. ஸோ ஐயா வந்து எங்களுக்கு ஃபுல் க்ரியேட்டிவ் ஃப்ரீடம் கொடுத்தாரு. அவர் வந்து ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் போடணுன்னாரு. அப்புறம் நாங்கள் வந்து இந்த மாதிரி நான் சொன்னேன் வந்து போத் பைலிங்குவலாக போடலாம் ஐயா, வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷில் போடலான்னு. அதுக்கப்புறம் அவர் வந்து எதுவுமே சொல்லலை, க்ரியேட்டிவ் ஃப்ரீடம் கம்ப்ளீட்லி ஹி கேவ். ஸோ நிறைய கண்டென்ட் இருந்தது. ஸோ பட் வி வாண்டட் டு கெட் இட் டவுன் டு 200 pages. ஸோ அதனால அவர் நிறைய கண்டென்ஸ் பண்ணி அண்ட் தென் அதுக்கு ஏற்ற மாதிரி வி ஆல்சோ ஹேட் டு ட்ரான்ஸ்லேட் இன் டு English. So that was one of our challenges. Every page has to match on the Tamil and English. And full credit goes to 𝗵𝗵𝗲𝗂𝗂 and team. Full technology நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். வந்து drones inside the temple, outside the temple. அப்புறம் நம்ம டிரான்ஸ்லேஷன் கூட ஏஐ யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆல் ஆர் டெக்னாலஜி, ஏன்னா நம்ம ஆல் ஆர் நகரத்தார் யூத், நம்ம வந்து we are in all parts of the world working for all the Fortune 500 companies with all the new technology. ஸோ நம்ம ஓன் கோயிலுக்கு நம்ம ஓன் ஸ்கில் செட் வச்சு நம்ம ஓன் the latest technology நம்ம ஓன் கோயிலுக்கு யூஸ் பண்ணுறதுல like I think we are very privileged to do that. So the message I like to give is, first வந்து இந்த புக்கில் இருக்க QR கோடை வச்சு virtually போய் அந்த டெம்பிளை பாருங்கள். அதுக்கு வந்து அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி பார்க்கணும். ஒவ்வொரு ஆண்ட்ராய்ட்லேயும் இருக்குது, ஐஃபோன்லேயும் இருக்குது. ஆப்பை டவுன்லோட் பண்ணி virtually போய் அந்த கோயிலை பார்த்துட்டு, அப்புறம் கூகுள் மேப்புக்கும் ஒரு கோட் இருக்குது, அதை வச்சுட்டு கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு, அப்புறம் நீங்கள் அந்த virtual எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நீங்கள் போய் உங்கள் கோயிலை முதல்ல பார்த்தாலே உங்களுக்கு ஒரு நல்ல அனுபவம் இருக்கும். உங்கள் கோயில் தவிர மற்ற 8 கோயில்களும் போய் பார்க்கணுன்னு ஐ வுட் ஹைலி ரெக்கமெண்ட். பிகாஸ் மற்ற கோயிலில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அது மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதை வந்து ஐ வாண்ட் டு ஷேர் வித் யூ. ஸோ ப்ளீஸ் follow that. Start at least with that step, moving forward. My message for the younger generation is get interested in the temples. நம்ம வந்து இந்த மாதிரி புக்ஸை படித்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம போய் பார்த்தா அப்புறம் நம்ம திரும்ப கோயிலுக்கு போவோம். லைக் ஸோ சம்வேர் லைக் இப்போ நம்ம ஐயாக்கள் இருந்திருக்காங்க, அப்பத்தால இருந்திருக்காங்க. நவ் தட் ஜென்ரேஷன் இஸ் ஸ்லோலி ஃபேஸிங் அவுட். ஸோ நம்ம வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து நம்ம பார்க்கணும். ஸோ திஸ் புக் இஸ் ஜஸ்ட் அ ஸ்டெப்பிங் ஸ்டோன். லைக் நம்ம கிட்ட நம்ம என்ன இருக்குன்னு தெரிஞ்சாதான் அதை பார்த்துக்க முடியும். ஸோ நீங்கள் அந்த புக்கை பாருங்கள், அதுக்கப்புறம் கோயிலுக்கு போங்க, அண்ட் தென் கெட் இன்வால்வ் இன் டெம்பிள் ஆக்டிவிட்டீஸ். அதுதான் என் மெசேஜ். இப்போ நகரத்தார்
also 𝗺𝗃𝗘𝗃𝗧𝗪, they are also known as 𝗺𝗃𝗘𝗃𝗃𝗧𝗪. Historically, they have been known as bankers, businessmen doing, taking risks and doing businesses in Burma and other parts of the world. But what அவங்க முக்கியமா என்ன they did not miss is நம்ம ஊர்ல இருக்க கோயில்கள் உள்ள திருப்பணிகள். ஏன்னா these as you know, as we learned as part of this, these temples, the 9 temples were handed over by the Pandya kings to the Nagarathars. And from that point அவங்க வந்து they became the keepers and the caretakers, and they also started to expand and build these temples. So the key message idhula vandu enna ponuna next generation, this trend has to continue, right? Because these 9 temples, whichever part of the world you are our identity, right? So and we belong to one of the 9 temples. We belong to one of the 9 temples. Yeah. So wherever whichever part of the world we are, this is our identity. So it's important that you are associated in some form, you contribute to the temple in some form by means of doing service or being associated by doing some work. I think that is a very key message that we want to pass on to the next generation and to the current generation. ஸோ இந்த யங்கர் ஜென்ரேஷனுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா வந்து ஒரு கோயிலுக்கும் ஒரு different celebrations and different months of the year இருக்கு. ஸோ இந்த விழாக்கள் எல்லாம் கண்டினியூ பண்ணணும்னா இந்த யங்கர் ஜென்ரேஷன் வந்து they have to know what's happening. ஸோ அது தெரிஞ்சாதான் they can get themselves involved and continue the service which our ancestors or forefathers have done. So and the key message வந்து நம்மளுக்கு வந்து இப்போ we have to be proud that we have such a rich cultural heritage, right. And then so that we can take care of our temples. So this is a stepping stone for them to understand who we are. So this will at least trigger that interest for them to come into the temples. Once they come in, then they might be interested to take care of the temples. I'd like to thank 𝗳𝗃𝗃𝗃 for giving us the creative freedom. அவர் ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் தான் எழுத சொன்னார், ஆனால் அதுக்கப்புறம் நாங்கள் நிறைய ஐடியாஸ் கொடுத்தோம். அவர் வந்து எல்லாத்துக்கும் ஒத்துழைச்சு வந்து நிறைய கண்டென்ஸ் பண்ணார். அவர் ஓவர் 300-400 pages எழுதினார். பட் நாங்கள் வந்து ஃபைனலாக ஒரு 45 pages ரிட்டன் கண்டென்ட்டு கொண்டு வந்தோம். ஸோ அவர் வந்து எல்லாத்தையும் கம்ப்ரெஸ் பண்ணி அந்த இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் எடுத்து கொடுத்தாரு. ஸோ அவர் வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி அண்ட் கேவ் அஸ் தட் கிரியேட்டிவ் ஆப்ஷன்ஸ் ஆல்சோ. அப்புறம் எங்கள் பப்ளிஷர் லக்ஷ்மிநாராயண் ஆல்சோ, அவர் வந்து பேப்பர் குவாலிட்டியிலேருந்து புக் கவர் டிசைன்லேருந்து லைக் 100% he is given us his best. And இந்த ப்ராஜெக்ட் சடனாக வந்துருந்துச்சு. ஸோ அவர் மற்ற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் ஆன் ஹோல்ட் போட்டு நமக்காக இந்த ஃபுல் 6 months கொடுத்தாரு. ஸோ தட்ஸ் வை எங்களால் இவ்வளோ ஒரு ஷார்ட் டைம் பீரியடில் வந்து முடிக்க முடிஞ்சது இந்த இது. அண்ட் ஆல்சோ ஆல் கேமராமேன் ஹூ கேம் எப்பப்போ நம்ம கூப்பிட்டோமோ வந்து ஷூட் பண்ணாங்க. ஸோ அதனால லைக் வி வர் ஏபிள் டு கெட் இட் டன் வித்தின் 6 month டைம் ஃப்ரேம். இல்லைன்னா இது வந்து இம்பாசிபிள், நம்ம நினச்சி பார்க்க கூட முடியாது இந்த அளவுக்கு இந்த புக்கை வந்து ஒரு 6 month பீரியடில் பண்ண முடியும் அப்படின்னு. So just like to thank our team. Lakshminarayan specifically and his associate Mr. Jagan and Chandru, they spent good amount of time with me personally. So I want to, in a very short period of time, we just used to, go out and shoot. So big thanks to that, all 3 of them. Chandru and Jagan. We'd like to thank Chettinad TV for coordinating this interview with us. They were very professional from day one. Like communicating with us was very clear, and also on site everything was well coordinated. And in particular, I'd like to thank Ms. Geeta for giving us the opportunity. I met her for a very short time, and she reviewed the book hardly for 5 minutes, and then she said like such a book has to be brought forth and everybody must know about it, and immediately she arranged for this interview. So I really like to thank her for taking this work forward. So big thanks to the entire Chettinad team.